بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد الحمد لله தொடரான எமது தஃப்சீருடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சூரத்துல் அபஸ அதனுடைய 24வது வசனத்திலே இருந்து கடைசி வரைக்கும் பகுதி 2 தஃப்சீரை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் சில வசனங்களை ஓதி அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபல்யன்துரில் الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் என்ன ஓதின இந்த சிறிய வசனங்களில் நமக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளும் இருக்கு. இப்போ ஆரம்பமாக ஓதும் பொழுது வல்யம்புரில் இன்சான் என்ற வசனத்தை ஓதினோம். இன்சான் என்றால் என்ன அர்த்தம்? இன்சான் என்றால் மனிதன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மாண்டா மா அல்மா மோயான்னு சொல்லுவாங்க. சவுதி போனாங்களே தெரியும். தண்ணீர். அருள்ண்டா அருள் பூமி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ரைட். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துல் அபஸையில் முதலாவது பகுதியில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொன்னார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக ஒரு மனிதன் எவ்வாறு உண்டாகுகிறான். ஒரு மனிதன் உண்டாகி தாயுடைய வயிற்றிலே இருந்து அல்லாஹ் அவனுக்குரிய எல்லா முடிவையும் செய்துவிட்டு அவனை கொண்டு போய் மௌத்தாக்கி கபரிலே அடக்குகின்றான். கபர் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்று. மௌத்தாகி நம்மளை ரோட்டில் போட்டால் இல்லாட்டி குப்பை டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டால் நம்மளோட மானம் மரியாதை இல்லை. இதனால தான் மௌத்தான கபர்களுக்கு சென்றால் செருப்பு காலை போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. கபர்களுக்கு மேலே செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. மரியாதை. ஏன்? ஒரு மனிதன் வாழும் பொழுதும் கண்ணியமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பிறகும் கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்ததற்கு பிறகும் அவன் கண்ணியமானவனாக வாழணும். சில ஊர்களுக்கு போன அவ்வளவு. நம்மளோட ஊரில் அந்த கலாச்சாரம் சில இடங்களில் இருக்கு. கபிரிஸ்தானத்துக்குள்ளே போகல செருப்பை கலத்தி வச்சு போட்டு தான் போவாங்க. இதுதான் கண்ணியம். இதை உலமாக்கள் பேசுகிறாங்க. இது ஒரு சுன்னத்தான ஒரு விடயம். அப்போ ஒரு மனிதனுக்கு கபர் மௌத்தாகி கபருக்குள்ளே கொண்டு போய் ஒரு மனிதனை வைக்கிறதுங்கிறது அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியாமத். கபருடைய பெருமதி நமக்கு வழங்கிச்சு. எப்போ? கொரோனா டைமில் கொண்டு போய் பற்ற வச்சாங்க. கொண்டு போய் பற்ற வைக்கக்கூட சாம்பலையாவது எங்களுக்கு அடக்க திறக்க மாட்டீங்களா ரெண்டு நாம காலில் உழ வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. கபர் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான், நான் தந்த ஒரு நியாமத். இதை பற்றி நாம் போன தஃப்சீரில் பார்த்தோம். இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு 8 வகையான சாப்பாட்டை பற்றி அல்லாஹ் சொல்லான். இந்த சாப்பாட்டை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மறுமை நாள் எவ்வாறு இருக்கும், அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதிலே தான் ஃபல்யன்துரில் இன்சான், ஒரு மனிதன் பார்க்கட்டும். பார்க்கட்டும். இந்த நலர என்பது
கண்ணால் பார்க்கறது இல்லை, கண்ணால் பார்க்கறது இல்லை, மூளையால சிந்திக்கிறது. மூளையால சிந்திக்க மாட்டானா, மூளையால பார்க்கிறது. கண்ணால் பார்க்கிறது என்றால் ரஆ பார்க்கிறது, நலர என்று சொன்னால் சிந்தனையுடன் பார்த்தல், ஆராய்ச்சி செய்து பார்த்தல். ஃபல்யன்துரில் இன்சான், இந்த மனிதன் பார்க்கட்டும், ஆராய்ச்சி செய்யட்டும், ஆய்வு நடத்தட்டும். எதை தெரியுமா? இலா தஆமி, அவன் நாளாந்தம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை அவன் ஆய்வு செய்து சாப்பிடட்டும். நாம் சாப்பிடக்குள்ள சும்மா சாப்பிடுவோம். யாராவது யோசிச்சிருக்கமா இந்த சாப்பாடு யார் தந்த, எங்கிருந்து வந்துச்சு, இதுக்கு பின்னால யார் இருக்கா? நம்ம யோசிக்கல. அல்லாஹ் சொல்றான், அன்னா சபபுனல் மாஅ சப்பா, நாங்கள் தான் வானத்திலே இருந்து மழையை கொட்டுவையாக கொட்டினோம். மழை இல்லைண்டா சாப்பாடு கிடைக்குமா? மழை இல்லைண்டா தாவரம், மலைகள் இல்லைன்னு சொன்ன விதைகள் எதுவுமே உண்டாக மாட்டான். அல்லாஹ் சொல்லான், நாங்கள் தான் உங்களுக்கு வானத்திலே இருந்து ரிஸ்கை இறக்கி வைக்கிறோம். அதனுடைய அர்த்தம் மழையை நாங்கள் பொழி வைக்கின்றோம். அப்போ மழை இல்லைண்டா ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன மாறி போகும் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இது மாறி போகும் தான். இப்போ எல்லாருக்கும் என்ன தேவை? மழை தேவை. மழை இல்லாட்டி இப்போ எல்லாருக்கும் நல்ல அறுவடை, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் அறுவடை ஆரம்பிக்க போல மழை பெஞ்சிருந்தா நெல் விலை போகுமா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் சொல்றான், சாப்பாடு, இந்த சாப்பாட்டுடைய மூலம், இதனுடைய பிரதானம், நான் வானத்திலே இருந்து மலையை இறக்கி வைக்கின்றேன். பிறகு காய்ந்து போன அந்த பூமியிலே மழை பட்டவுடன் சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா, ஒரு நெல்லுடைய விதையை போட்டீர்கள், அது பூமியை பிளந்து கொண்டு வருகின்றது. நெல்மணியை கண்டிக்கமா இல்லையா? அந்த நெல்மணி மம்பட்டி போட்டு கொத்த வேண்டிய அந்த காஞ்ச நிலத்துக்குள்ளிருந்து நிலத்தை பொத்துக்கு வருகுதுண்டா, அந்த நெல்மணிக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? சின்ன ஒரு விதை, ஒரு பருப்பு நிலத்தை பொத்துக்கு வருகுது. காஞ்ச நிலம் மம்பட்டி போட்டு கொத்தினாலே இடுப்புக்கு நோவுதங்கும். இதை பொத்துக்கு வெடிச்சு கொண்டு பூமி வெடிச்சு விதைகள் உண்டாகுது. அல்லாஹ் சொல்லான், இந்த எக்ரிகல்ச்சர் படிக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்யலாம், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லான், சும்ம ஷக்கக்னல் அர்த ஷக்கா, பூமியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்களோட மாணவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குதரத்தை சொல்லிக் கொடுங்க, குதரத்தை சொல்லிக் கொடுங்க. சும்ம ஷக்கக்னல் அர்த ஷக்கா, இந்த பூமியை நாங்கள் பிளந்தோம், பிளந்து ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, அந்த பூமியிலே இருந்து நாங்கள் உங்களுக்கு விதையை உண்டாக்கி. முதலாவது சாப்பாடு நான் சொன்னேனே, 8 வகையான சாப்பாடு, அதில் முதலாவது சாப்பாடு விதை. நெல் விதையே இல்லையா? கோதுமை விதை, பருப்பு விதை, இதெல்லாம் விதை. இதுதான் நம்முடைய பிரதான உணவு. முதலாவது எமது சாப்பாடு விதைகள். பிரதான உணவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு உண்டாக்குகிறான். இது முதலாவது எமது சாப்பாடு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். பாருங்க, நெல் அரிசாக மாறுது. அந்த அரிசி எடுத்து, அந்த விதை தானே, அந்த விதையை எடுத்து குத்தி இடியாப்பம் சுட்டு சாப்பிடும். புட்டு எங்கிருந்து வந்தது? விதையிலிருந்து வந்தது. பிள்ளைக்கு நாம் திரிப்போசா கொடுப்போம், சமபோசா கொடுப்போம், எங்கிருந்து வந்துச்சு? விதையிலிருந்து. அப்ப அல்லாஹ் சொல்லான், உங்களுடைய பிரதான உணவு விதை, தானியம். இரண்டாவது உங்களுடைய உணவாக நாங்கள் உருவாக்கினோம் இனபா, திராட்சை பழம். திராட்சை பழம் இது உங்களுடைய பழம், ஆனால் அரபிகளுடைய சாப்பாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய திராட்சை பழத்தில் மிகவும் டேஸ்டான திராட்சை பழம் எங்கே? இது பிலிப்பைன்ஸா? ஒராக்களுக்கும் தெரியும்.
ஹஜ்ஜிக்கு போய்ப்போம், உம்ராவுக்கு போய்ப்போம், சொல்லி தந்திப்பாங்களே. தாயிஃபுடைய திராட்சை பழம், தாயிஃப் திராட்சை பழம் உலகத்தில் இருக்கக்கூடிய திராட்சை பழத்தில் மிகவும் டேஸ்டானது, அங்கே அதிகம் குவாலிட்டியானது. ஏன் தெரியுமா? அந்த தாயிஃப் மண் தானே அது. அந்த தாயிஃப் மண்ணை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறக்கையால் தூக்கி காபத்துல்லாவை 7 தடம் சுத்திவிட்டு தான் அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். அதனால தான் அந்த ஊருக்கு பேர் தாயிஃப். தாயிஃப் என்ன? தாஃப, சுத்தினார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரம் பட்ட மண், பாதம் பட்ட மண், அங்கே இருக்கக்கூடிய பழம், பழத்தை பார்க்க போகிறோம். அது நமக்கு கூட்டிகிட்டு போய் சும்மா ஒரு உலகை குழந்தை கூட்டிகிட்டு போய் இன்னாடிக்கன்னு காட்டுவாங்க, ஒன்றையும் பார்க்குறதில்ல. ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் அதனுடைய பழத்துடைய அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய டேஸ்ட்டு, தோட்டங்கள் உலகத்துக்கு சப்ளை ஆகும். அங்கேருந்து தான் போகுது. நமக்கு சும்மா கூட்டிகிட்டு போய் இன்னாடிக்கன்னு காட்டுறாங்க, அவ்வளோதான், அதோட முடியலை. ஆகவே இனப் என்பது திராட்சை மிகவும் ஒரு அழகான ஒரு சாப்பாடு. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வகதுபா. கதுபா என்று சொன்னால் வெட்ட வெட்ட முளைக்கும் தாவரம். அது எதுவாக இருக்கலாம். கரும்பு, கரும்பு சாப்பாடு. கரும்பிலிருந்து தான் சீனி உற்பத்தி. நாம் ஒரு நாளைக்கு பிளைண்டி குடிக்கிறோம், கணக்கில்லை. பிளைண்டி இனிக்கலை, நாம் மனைவியை குறை சொல்கிறோம். சீனி கூடிட்டு குறை சொல்லலாம். சீனி குறைஞ்சிட்டு அங்கே பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுக்கு சுகர் கூட, சீனி குடிக்கணும். சீனி என்றது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் இந்த வார்த்தையை பாவிக்கிறோம். கோல் எடுத்து சீனி முடிஞ்சு வாங்கிட்டு வாங்க. இப்போ கிளாஸுக்கு வரக்குள்ள நம்மளோட வைஃப் கோல் எடுத்து சீனி முடிஞ்சு சீனி வாங்கிட்டு வாங்க. சீனி அல்லாஹ் சொல்லலாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் நாம் பிளைண்டுக்குள்ளே போட்டு டீக்குள்ளே போட்டு நாம் கலந்து குடிக்கக்கூடிய இந்த சீனியை பற்றி அல்லாஹ் சொல்லலாம். இந்த சீனி யார் தந்தது? பிளைண்டி குடிக்கக்குள்ள என்ற யோசனை வருகுதா? என்ற ஞாபகம் வருகுதா? அப்போ கதுபா என்றால் வெட்ட வெட்ட முளைக்கும். அது கரும்பாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம். ஒரு ஆள் சின்னர் வாழை மரம் செத்துக்கு வருது. வாழை மரம் செத்துக்கு வந்துச்சு. என்ன செஞ்சா தெரியுமா? வாழை மரத்தை பிடிச்சி வெட்டுட்டார். ஏன்னு கேட்டேன். அப்பா முளைக்குமா? வாழை மரத்தை வெட்டினார். திருப்பி ஒரு கிழமையால போய் பார்த்தா உள்ளால் என்ன செய்யுது? முளைச்சிக்கு வருது. அல்லாஹ் சொல்றான், பட் பண்றாங்க. இந்த மரத்தை வெட்டுறாங்க. ரோட்டில் வரக்குள்ள ஒரு தேசிக்கா மரம் கொண்டு விற்கான் 1000 ரூபா சொன்னான். என்னதுக்கு இவ்வளவு விலை கூட? அது பட் பண்ணது. மௌலவி, இதில் ஒரு துண்டை நீங்கள் உடைச்சி நாட்டினா அது முளைக்கும், வெட்ட வெட்ட முளைக்கும். அல்லாஹ் சொல்றான் வகதுபா, வெட்ட வெட்ட முளைக்கக்கூடிய மரங்களை நாங்கள் அதிலே இருந்து உங்களுக்கு சாப்பாடை உண்டாக்குகிறோம். வஸைத்தூனா, ஜெய்தூன் எண்ணெய், இது ஒரு சாப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலு ஜெய்த், ஜெய்தூனை நீங்கள் சாப்பிடுங்கள். ஜெய்தூன் எண்ணெயை உங்களுடைய சாப்பாடுடன் சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வத்தஹினு பிஹி, தலைக்கு எண்ணெயாக நீங்கள் பாவியுங்கள். ஜெய்தூன் எண்ணெய் எடுத்து பொரிச்சு சாப்பிடல. ஜெய்தூன் எண்ணெய் எடுத்து நாம் பொரிக்கிறதுக்கு கறியாக்குறதுக்கு பயன்படுத்துறது இல்லை. நெருப்பு படாமல் ஜெய்தூன் எண்ணெயை பாவிக்கும். இப்போதான் அந்த ஜெய்தூனுடைய உண்மையான தாக்கம். ஜெய்தூன் எண்ணெயை குடிக்கணும், ஜெய்தூன் எண்ணெயை குடிக்கணும். இந்த ஜெய்தூன் மரம் என்பது நீண்ட காலம் வாழக்கூடியது. இது பலஸ்தீனை சுற்றி இருக்கக்கூடிய மரம். யகூதிகளுக்கு இதில் ஒரு பொறாமை வந்துச்சு. பொறாமை வந்து யகூதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, பைத்துல் முகத்தஸை சூழ இருக்கக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த ஜெய்தூன் மரம் அவ்வளவுத்தையும் கட் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் மரத்தை வச்சுட்டாங்க. கிறிஸ்மஸ் மரம் இது நாம் எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ் மரம் ஆக்கல்ல வீட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டு. இது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். முன்ன பலஸ்தீனில் பைத்துல் முகத்தஸ் சூழ இருந்தது இந்த ஜெய்தூன் மரம். ஆகவே அந்த ஜெய்தூன் என்பது ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடு. குவாலிட்டியான நல்ல ஜெய்தூன் என்ன நம்மளோட வீட்டறிக்கணும், சுடு சோத்துக்குள்ளே ஊற்றி சாப்பிடணும். நான் அரபு ஜமாத்தில் வேலை செய்யக்குள்ள பலஸ்தீன் ஜமாத் வந்தான். அவங்கள ஒவ்வொரு ஆக்களில் பொட்டிக்குள்ளேயும்
ஜெய்தூன் எண்ணெய் குவாலிட்டியான எண்ணெய் போத்தல். இப்போ பானுக்கும் இதான், சோத்துக்கும் இதான். கறி இல்லைன்னு நாம யோசிக்கிறேன், கறி இல்லைன்னு நாம யோசிக்கிறேன். முட்டையை பொறியான் ஜெய்தூன் எண்ணெயை ஊற்றுறான், சாப்பிட்றான். ஒருத்தர் மகத்தாகல, நாம் அஷ்டா தேடித்திடுறோம், ஜேம் தேடித்திடுறோம். ஜெய்தூன் எண்ணெயை ஊற்றியாச்சு தொட்டு சாப்பிட்றான். பானுல பெரிய பெரிய கோடீஸ்வரர், உடம்பெல்லாம் பளபளக்குது. அப்ப ஜெய்தூன் என்பது நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமானது. இரவையில் காலையில் நம்ம பிள்ளைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் ஜெய்தூன் எண்ணெயை பாவிக்கும். இது அதிகமான நோய்களுக்கு நிவாரணம். அப்ப அல்லாஹ் சொல்லான், ஜெய்தூனை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்தோம். ஒனஹ்லா, ஈச்சம்பழம். ஈச்சம்பழம், இது ஈச்சம்பழம் எப்போ ஞாபகம் மாற நமக்கு? நோம்பு வந்தா. இப்போ சும்மா இருக்கு. நான் ஒன்று கடைக்கு போனேன் ஈச்சம்பழம் வாங்குறதுக்கு. மோலே சொன்னார், ஈச்சம்பழம் சரி வராங்க. ஏன்னு கேட்டேன், கொஞ்சம் புழுத்துட்டு மோலே. உண்மையை சொல்ல புழுத்துட்டு வாங்குறதுக்கு ஒத்துருங்க. ஈச்சம்பழம் வாங்குறதில்ல, நோம்பு வந்தால் தானே எல்லாரும் வாடி முடியும். கடைக்காரர்களுக்கு தெரியுமா? ஈச்சம்பழம் என்பது நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சாப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டிலே ஈச்சம்பழம் இருக்குமோ அந்த வீடு பசியுடன் இரவை கழிக்க மாட்டாது. இரவையில் நம்முடைய வீட்டில் ஈச்சம்பழம் இருக்கும். ஏன் தெரியுமா? அபுதாவுதில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இரவைக்கு பசிச்சுட்டு என்ன செய்யுது, எலும்புங்க. அந்த டைமில் கடை விரிக்க மாட்டான், ஒன்று விரிக்க மாட்டான். நீங்கள் நடிச்சாமம் பசிச்சாலும் 3 ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்க வரும் நிரம்பு. வீட்டில் ஈச்சம்பழம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காலையில் எழுந்து யார் அஜ்வா என்ற ஈச்சம்பழத்தை தொடர்ந்து 7 ஈச்சம்பழத்தை ஒருவர் சாப்பிடுவாரோ அவருக்கு சூனியம் பலிக்க மாட்டாது, நஞ்சி அவருக்கு பலிக்க மாட்டாது. ஆகப்பெரிய ஒரு நோய்க்கு நிவாரணம் ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் ஆகப்பெரிய ஒரு நோய்க்கு நிவாரணம். ஈச்சம்பழம் சாப்பிட்டதுல சுகர் வராது. ஆகவே ஈச்சம்பழம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடு. இப்போ நம்ம வீட்டில் அங்கர் போத்தலாக இருக்கி, சீனி போத்தல், பயர் போத்தல், இதை மாதிரி சஹாபாக்கள் வீட்டில் மறைக்கலாக இருந்தது ஈச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் 120 புசல், அப்படி என்று சொன்னால் உதாரணமாக நமக்கு தெரிகிற ஒரு கணக்கெண்டல் மறைக்கால் 120 மறைக்கால் ஈச்சம்பழம் பிச்சு அனுப்புவாங்களாம். ஏன்னா அவங்களோட சாப்பாடாக அது ஆரோக்கியம், உடம்புக்கு கூவத்தானது. ஆகவே ஈச்சம்பழத்தில் பல வகைகள் இருக்கு. உலமாக்கள் சொல்றாங்க 46 வகையான ஈச்சம்பழம் இருக்கும். அதில் ஆக சிறந்த ஈச்சம்பழம் அஜ்வா என்ற ஈச்சம்பழம். இரண்டாவது ஒரு கொல்ட்டியில் இருக்கி பர்னி என்ற ஈச்சம்பழம். ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனால் இதை கேட்டு வாங்கலாம், பர்னி என்ற ஈச்சம்பழம். இந்த ஈச்சம்பழம் சாப்பிட்றதால வயிற்று பிரச்சனை வர மாட்டான், வயிற்று வலி, மலச்சிக்கல் இப்படியான பிரச்சனைகள் வர மாட்டான். புதுசாக திருமணம் முடிக்கிறார்கள், அவங்களுக்கு ஒரு ஈச்சம்பழம் இருக்கு, லுபானா என்ற ஈச்சம்பழம். என்ன ஈச்சம்பழம்? லுபானா என்ற ஈச்சம்பழம். கலிம், ஈச்சம்பழத்தில் பேர் என்ன? கலிமா, அம்பர், சுக்கரி, இப்படி 46 வகையான ஈச்சம்பழம் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வீட்டில் நாம் அங்கர் வாங்குற மாதிரி, சீனி வாங்குற மாதிரி, ஆரம்ப காலங்களில் சீனி இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முந்தி என்ன வந்துச்சு? சீனி முட்டாஸ். அதுக்கு முந்தி சர்க்கரை. அதுக்கு முந்தி என்ன இருந்திருக்கும்? ஈச்சம்பழம் தான். வேற என்ன ஒன்று இருந்திக்கலாம். நமக்கு தெரிஞ்ச காலத்தை சொல்றேன், மூத்தாக்கள் இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் பிளைன் டீ சீனி இல்லாமல் தான் போகும், எல்லாம் சீனி இல்லாமல் தான் போகும். ஈச்சம்பழத்தோட போகும், ஈச்சம்பழத்தோட கடி பிளைட். இது ஆரோக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு மெல்ல 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 அப்படியே ஈச்சம்பழம் இல்லாமல் போய் இப்போ நோன்பு காலங்களையும் இப்போ ஈச்சம்பழம் விற்கிறல்ல. ஒரு இஃப்தாருக்கு போனேன், அங்கே ஈச்சம்பழம் இல்லை, ஈச்சம்பழம் இல்லை. ஆனால் எவ்வளவு சாமான் வச்சுக்காங்க, மண்டபமும் வச்சுக்காங்க நோன்பு துறக்கிறதுக்கு ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் என்பது நம்முடைய முக்கியமான ஒரு சாப்பாடு.
மெலிஞ்சாக்கள் கொழுக்கிறதுக்கு ஒரு ஈச்சம்பழம் உண்டு, ருத்தபண்ட ஈச்சம்பழம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் மெலிஞ்சிருந்தேன். அப்போ திருமணம் முடிக்கிற வயசு வந்துட்டு நான் கொழுக்கணும் என்ற உம்மா எனக்கு ஈச்சம்பழமும் கெக்கரிக்காவும் சேர்த்து எனக்கு தந்தாங்க. நான் கொழுத்து போயிட்டேன். ஈச்சம்பழமும் கெக்கரிக்காவும் சேர்ந்து சாப்பிட்டா கொழுக்கலாம் என்று கொழுக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, பால் போட்டி வாங்கி கொடுக்காங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்க என்று மார்க்கம் அழகான முறையை செல்லுது. அப்போ அல்லாஹ் சொல்லான், உங்களுடைய சாப்பாடாக ஈச்சம்பழம். 6வது சாப்பாடு, முதலாவது என்ன சாப்பாடு? விதை. விதை என்றால் அரிசி, கோதுமை, கடலை, பயறு விதை. 2வது திராட்சை. 3வது வெட்ட முளைக்கும் மரம், அதில் தான் நம்ம கரும்பு என்று சொன்னோம். 3வது. 4வது ஜெய்தூன். 5வது ஈச்சம்பழம். இப்போ 6வது அல்லாஹ் சொல்றான், வஹதாயிக என்றால் தோட்டம், உல்வா அடர்ந்த தோட்டங்கள். அடர்ந்த தோட்டத்தில் என்ன வளரும்? வாழைப்பழம், அப்புள் பழம், அத்திப்பழம், இதெல்லாம் தோட்டங்களில் உருவாகுது. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தந்தோம். ஒஃபாக்கிஹத்தன், இன்னும் மரங்களிலே முளைக்கக்கூடிய பழங்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்தோம். பழம். அடுத்ததாக சொல்லான், ஓ அப்பா புல், இதுவும் உங்களுக்கு சாப்பாடு. அப்போ யோசிச்சேன், எப்படி புல்லு நம்மட சாப்பாடா? புல்லு நாம திங்கமா? நாம புல் சாப்பிடலையே. அப்ப இது எப்படி நம்மட சாப்பாடாகும்? மாடு புல் திங்குது, புல் சாப்பிட்டதால தான் நமக்கு பால் வருகிறது. புல்லு சாப்பிட்டதால தான் நமக்கு பால் வருகிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு புல்லை நாங்கள் தந்தோம். ஏன்? உங்களுடைய நலவுக்காக. மதாஅன் லக்கும், இவைகள் உங்களுக்குரிய உணவாகவும், ஒலி அன்ஆமிக்கும், உங்களுடைய கால்நடைகளுக்கும் உரிய உணவாக இருக்கின்றது. இன்று சில இங்கே போனேன், மூணாங்கட்ட பக்கம், ஒரு கவலையான ஒரு செய்தி. அது செய்கிறாங்க, ஆனால் வெள்ளாமை வெட்டி முடிய அடுத்த மணித்தியாலும் ஒட்ட பற்ற வைக்கலாம். ஏனென்றா அது பசலை அடுத்த போகம் நல்ல முறையில் விளையணும் எடுத்துக்காக வேண்டி. அது யார சாப்பாடு? மிருகங்களுடைய, கால்நடைகளுடைய, பறவைகளுடைய சாப்பாடு. அண்ணா கரையேறி மிஷின் போகுது, இங்கே பத்துது. ஒரு 2-3 நாள், ஒரு 5 நாள், ஒரு கிழமை விடுவோமே, முட்டத்துக்கு பிறகு பத்த வைப்போம், ஒட்டு பத்த வைக்கலாம். இப்போதானே அது. ஆகவே அல்லாஹ் சொல்லான், நீங்க அனுபவிச்சுட்டு அதில் மீதமானது அன்ஆமிக்கும், ஆடு மாடு ஒட்டகம் பறவைகளுக்குரிய சாப்பாடு, அதை பத்த வச்சா கறி. இப்போ யார் போவாங்க? கொஞ்சம் சிந்திக்கும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், ஃபைதா ஜாஅத்தி சாஹா, சாஹா கியாமத்து நாள் வரும். என்னை அனுபவிச்சுக்கிறீர்கள், நான் தந்தத்தை நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கீர்கள். எப்படி பூமியை பிளந்து இந்த தாவரங்களை, இந்த பழங்களை நான் உருவாக்கினோ, இதே மாதிரி நீங்க எல்லாரும் மௌத்தானத்துக்கு பிறகு உங்களை நான் எழுப்பாட்டுவேன். எனக்கு முடியும். எப்படி ஒரு சின்ன ஒரு விதை பூமியை பிளந்து கொண்டு வந்து ஒரு மரமாக மாறி உங்களுக்கு சாப்பாடு தருகுதோ, அது என்னால் தான். இதே போன்று நீங்க எல்லாம் மௌத்தானத்துக்கு பிறகு, மண்ணோடு மண்ணானத்துக்கு பிறகு கபருக்குள்ளிருந்து உங்களை எழுப்பாட்ட என்னால முடியும். ஃபைதா ஜாஅத்தி ஸாஹா, இரண்டாவது சூர் ஊதப்படும், கியாமத்து நாள் வரும். அந்த நாள் எப்படி பயங்கரமான நாள். சாஹா என்பது கியாமத்து நாள்ல பேர். காரியா, வாக்கிஆ, ஆசிஃபா, இப்படி என்று கியாமத்து நாளுக்கு பல பேர்கள் இருக்கு. கியாமத்து நாளுக்கு பல பேர்கள் இருக்கு. அதுல ஒரு பேர் தான் சாஹா. இது வரும். அந்த நாள் எப்படி தெரியுமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய நானாவை கண்டு ஓடுவான். இந்த ஆயத்தை நாம ஜும்மாவில் கேட்டிருப்போம்.
இப்போ தஃப்சீர் படிக்கும். இப்போ நாம தஃப்சீர் படிக்க நம்மளோட வாழ்க்கையில் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நானாவை கண்டு ஓடுவான், நானா தம்பியை கண்டு ஓடுவார். அவ்வளோ இரக்கம், அவ்வளோ நெருக்கமானவர்கள். நானாக்கு ஏதாவது தம்பி துடிச்சு போய்த்துருவார். தம்பிக்கு யாராவது அடிச்சான்னு சொன்னா நானா கொல்ல தூக்கி போவார். ஓமா இல்லையா? எந்த தம்பிக்கு அடிச்சா, யார் உனக்கு ஏசினேன், எந்த தங்கச்ச பாடி பண்ணினா என்று எல்லாரும் நியாயம் கேட்கறதுக்கு போவாங்க. மறுமையுடைய நாள் நானாவை கண்டு தம்பி ஓடுவார், தம்பியை கண்டு நானா ஓடுவார். அப்போ அநியாயக்காரன் நிலைமை எப்படி இருக்கும்? பூமிகளை பிடிச்சவன் நிலைமை, சொத்துக்களை சூறையாடியவன் நிலைமை, வட்டி எடுத்தவன் நிலைமை எப்படி பயங்கரமாயிருக்கும்? ஒரு நானாவை கண்டு தம்பி ஓடுவார் என்றால் அநியாயக்காரன் அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் சிந்திக்கணும். கொம்பில்லாத ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்கு உலகத்தில் ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு குத்தினா, கொம்பிருக்கக்கூடிய ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டுக்கு குத்திட்டு, ஒரு ஆடு மாடும் சண்டை பிடிச்சிட்டு உலகத்தில் முடிஞ்சு, அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான் தெரியுமா? அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து குத்த வைப்பானாம். உலகத்தில் இன்னொருத்தண்ட பூமியை, இன்னொருத்தண்ட வயலை, இன்னொருத்தண்ட வரம்பை நாம சேர்த்து எடுத்துட்டோம்டா அந்த ஒரு இஞ்சி, அந்த 2 இஞ்சி, அந்த ஒரு ஜான் 7 பூமி அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை ஒரு வளையமாக செஞ்சு கழுத்துக்கு மேலே போட்டுக்கு அவர் வருவார். நெருப்பு வளையம். என்ன வளையம்? நெருப்பு வளையம். ஒரு பெரியார சம்பவம் சொல்லுவாங்க. பள்ளிக்கு வந்தாரா, செருப்பு காணத்தை போயிடுச்சு, கவலைப்பட்டுக்கிறாரா, அழுகிறாரா. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, என்ன நடந்த? அவர் சொன்னாராம், செருப்பு காணாததுக்காக வேண்டி நான் அழலை, இந்த செருப்பை கியாமத்துடைய நாளையில் தன்னை கழுத்துக்கு மேலே நெருப்பால போட்டுக்கு வருவானே, இதை நினைச்சு தான் நான் கவலைப்படுறேன், இதை நினைச்சு தான் நான் கவலைப்படுறேன். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சிலாக்கள் பள்ளி சொத்தையும் எடுத்திருக்காங்க, பள்ளி காணியையும் பிடிக்காது, மதரசாட பூமியையும் எடுக்காது. மனுஷனாக இல்லை. அல்லாஹ் சொல்லான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, நானாவை கண்டு தம்பி ஓடுவார். உம்மிஹி, தாயை கண்டு பிள்ளைகள் ஓடும். தாயை கண்டா பிள்ளைகள் எங்கேயாவது ஓடுமா? உலகத்தில் நினைக்கவே முடியாத, கற்பனையே செய்ய முடியாத ஒரு விடயம்தான் தாய் என்றாலே. தாய்கிட்டதான். நீங்களும் உங்களோட உம்மரிக்காவா, உம்மரிக்காவா, யார் உம்மரிக்கா, உங்களோட உம்மரிக்காவா, உமா கிட்ட போறா இல்லையா? ஒரு நாளைக்கு தான் போய் உமா கிட்ட கல்யாணம் முடிச்சு நான் பேர பிள்ளை கண்டோம். கல்யாணம் முடிச்சு நமக்கு பிள்ளை எழுதிக்கு, ஆனால் நாம உமாக்கு பிள்ளை. உம்மாட்ட போவாட்டி பத்தியம் இல்லை. உம்மாட்ட ஒவ்வொரு நாளைக்கு நாம போறோம். உம்மா கிட்ட எவ்வளவு நெருக்கமாக இருக்கேனுமோ அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் மறுமையுடைய நாள் எப்படி பயங்கரம் என்றா, உம்மாவை கண்டு ஓடுவார். அபி, பாப்பாவை கண்டு பிள்ளைகளோடு, பாப்பாவை கண்டு பிள்ளைகளோடு. இப்பயும் சில பிள்ளைகள் ஓடுறாங்க பாப்பாவை கண்டு. இப்போதையே சிலாக்களுக்கு கியாமத்து நாள். மகன் ஒரு பள்ளியில் தொழுதா பாப்பா ஒரு பள்ளியில் தொழுவுது. பாப்பாவும் மகனும் பக்கத்தில் சஃபில் சொல்ல மாட்டாங்க. ஜும்மாவில் பாப்பா முன் சஃபில் எரிப்பார், மகன் மரத்துகள் எரிப்பார், அல்லது கடையில் எரிப்பார், அல்லது பார்க்கிங்கில் எரிப்பார். இப்போதையே கொஞ்சம் ஓட்டம். இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம். பிள்ளை பக்கத்திலேயே நிறைய இவர் பெருத்து கல்யாணம் முடித்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் நீக்கணும். பிள்ளை பெருக்க 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 நம்மளை விட்டு தூரமாகலாம். அப்போ யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி, உங்களுடைய அன்பான மனைவி, அன்பான மனைவியை கண்டு ஓடுவீர்கள். மனைவிக்காக வேண்டி தானே எல்லாம் செய்யணும். ஹராம் ஹலால் ஒன்றும் பார்க்கறது இல்லை. இன்று ஹராம் நடக்கிறது, பாவம் நடக்கிறது. யாருக்காக வேண்டி? மனைவியை திருப்திப்படுத்த. ஒபனி,
உங்களுடைய பிள்ளைகளை கண்டு ஓடுவீர்கள். எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி சொத்து சேர்த்தமோ, எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபட்டமோ, அந்த பிள்ளைகளை கண்டு நீங்கள் ஓடுவீர்கள். இது மறுமையுடைய நாள். மறுமையுடைய நாள் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அந்த நாளையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டென்ஷன். தான் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது, சுயநலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில மனிதர்கள் நிர்வாணமாக, செருப்பில்லாதவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். ஆயிஷா நாயகி கேட்டாவாங்க, அவ கொஞ்சம் வெக்கமானால் தானே, யா ரசூலல்லாஹ், அப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்குமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க அந்த நாளையில் இருக்கக்கூடிய அந்த பீதியில் இன்னொரு ஆள்ல திரும்பி பார்க்கவும் உங்களுக்கு நேரம் பெறாது. வந்துச்சா இல்லையா? சுனாமி டைம்ல ஆக்கள் குளிச்சுக்கிருந்த ஆக்கள், உடுப்பு மாத்தின ஆக்கள், படுத்த ஆக்கள், இருந்த உடுப்போட ஓடினாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான சுயநலம். ஒரு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கியூவில் நிற்கக்குள்ள வழங்கிச்சா இல்லையா? கேஸுக்கு கியூவில் நிற்கக்குள்ள வழங்கிச்சா இல்லையா? நான் 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 எனக்கு கிடைச்சா போதும். ஒரு அங்கருக்கு எவ்வளவு போட்டி ஓட்டும், எவ்வளவு பொய், எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு களவுத்தனம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மறுமை நாள் எவ்வளவு டென்ஷன் அடிக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாள் மிகவும் பயங்கரமான நாள். அந்த நாளில் 2 கூட்டத்தை நீங்க பார்ப்பீங்க. சொல்லி முடிச்சுக்கோங்க. முதலாவது கூட்டம், வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. சில முகங்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய முகம் இலங்கிக் கொண்டிருக்கும். நல்லவர்கள், அமல் செய்தவர்கள், தீன்தாரிகள், பள்ளியில நேரம் கொடுத்தவர்கள், குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி செலவழித்தவர்கள், அவர்களுடைய முகம் இலங்கிக் கொண்டிருக்கும். வாஹிகத்துன், சிரித்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்தில் அழுதம், கஷ்டம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அழுதம், சோதனை, நோய். ஆனால் அல்லாஹ்வை மறக்கல. மௌத்தாகினமா சொர்க்கத்துக்குள்ள போகும் வரைக்கும் 50,000 வருஷம் கியாமத்து நாள். எவ்வளவு வருஷம்? 50,000 வருஷம் சிரிச்சு கொண்டே இருப்போம். முஸ்தபிஷிரா, சந்தோஷத்தில் அப்படியே மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அது திருமண நாள் மாதிரி தானே, கல்யாண நாள். நல்லவர்கள் மௌத்தாயினா நௌம் கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்குங்க. இந்த வார்த்தை சொல்லப்படுது. ஆகவே நாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை, யாரும் நாம் யோசிக்க தேவையில்லை. நம்ம நல்லவர்களாக இருந்தால், தீன்தாரிகளாக இருந்தால், நம்மளை இப்போ உலகத்தில் பார்த்து சிரிப்பாங்க. இவர் இந்த வள்ளி குர்ஆன் இந்த நேரத்திலேயும் தஃப்சீர் தேவையா? சிரிச்சு கொண்டு போவாங்க, சிரிக்கட்டும். ஆனால் நாம் கண்ணை பொத்தினா நாம் சிரிக்கிற நேரம் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சில முகங்கள் இருக்கின்றது. வுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா. சில முகங்கள், பாவிகளுடைய முகம், அவருடைய முகத்திலே புழுதி படிந்திருக்கும். புழுதி படிந்து தர்ஹகுஹா கத்தரா, தார் போன்று கருப்பாகிவிடும். உலகத்தில் வெள்ளையா இருந்தாங்க, உலகத்தில் மாப்பிளமா இருந்தாங்க. ஆனால் மறுமையில அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் தார் போன்று முகத்தில் வழங்கும். அல்லாஹ் சொல்லான், உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. இவர்கள் தான் நன்றி கெட்டவர்கள். நான் கொடுத்ததை அனுபவித்துக் கொண்டு, சாப்பிட்டு கொண்டு, இன்பமாக இருந்து கொண்டு எனக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்தவர்கள், மறுமையை மறுத்தவர்கள், ஃபஜரா எனக்கு பாவம் செய்தவர்கள், இரவு நேரத்தை பாவத்திலே கழித்தவர்கள், இவர்களுடைய முகம் கருத்து போய் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கே சொல்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூட இந்த சாப்பாடு அல்லாஹ் தந்தது என்று நாம் ஒவ்வொரு விடயங்களையும் யோசித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நல்லவர்களாக, சிறந்தவர்களாக மௌத்தாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.